ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சேரனுக்காக வேண்டி நம்ம கார்த்திகா அந்த பழைய உயில் பத்திரத்தை அவங்க அம்மா கிட்ட இருந்து திருடி கொண்டு வந்து நம்ம சேரன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ நம்ம சேரனோட குடும்பம் எல்லாம் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியேறி அவங்க வந்து இப்போ ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் தன்னுடைய அம்மாவும் தன்னுடைய பெரிய மாமாவும் அப்படின்ற விஷயத்த நம்ம நிலா மூலியமா கார்த்திகா தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நிலா வந்து எப்படி இந்த விஷயத்த வந்து கார்த்திகா கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம நடேசன் இருக்காருல்ல, அவர் வந்து தூங்கவே இல்லை. நைட்டெல்லாம் வந்து அப்படியே சுத்திட்டே இருக்கிறாரு. என்ன அங்கிள், நீங்க உங்களுக்கு தூங்கவே இல்லையா? எதுக்காக சுத்திட்டே இருக்கீங்க? என்னப்பா நிலா, நீ என்ன தூங்கவே இல்லையான்னு கேட்குற? வீடே போயிடுச்சுப்பா. அந்த வீடு தான் எல்லாமே. அந்த வீடு தான் ஒரு கோயில். அந்த கோயிலே வந்து கைவிட்டு போக போகுதுனாக்கா, இன்னைக்கு ஒரு நைட்டு நான் தூங்காமல் போயிட்டாக்கா என்ன உசுரா போயிடும். ஆனால் எனக்கு தூக்கமே வரலம்மா. எனக்கு இந்த ஹோட்டலில் தங்குறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு என் வீட்டில் அந்த கயிறு கட்டில படுக்கிறதா எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். இவனுங்க என்னடாக்கா அவளை சொன்னாங்கன்றதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குதுமா. அந்த வீடு என்னுடைய வீடுமா, நான் எப்படிமா விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, என்ன அங்கிள், அது உங்களுடைய வீடுன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு உண்மையிலே உயில் பத்திரம் உங்க அப்பா எழுதி வச்சாரா? அட, எழுதி வச்சாருமா. அந்த பத்திரத்தை நானே பார்த்தேன். ஆனால் அது எங்கே போச்சுன்னு தான் எனக்கு தெரியல. நான் வந்து இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வர கேப்பில் என்னுடைய தங்கச்சியும் என்னுடைய அண்ணனும் வந்து சேர்ந்துக்கிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு பல நாளாக இருந்துகிட்ருக்கு. சரி, நானும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட சொன்னேன். நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, உடனே கார்த்திகாவுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. கார்த்திகா, இது மாதிரி தான் விஷயம். உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய பெரிய மாமாவும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டு அந்த வீட்டுக்கே வந்து சீல் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் அந்த வீட்டில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த உயில் பத்திரம் மட்டும் கிடைச்சாக்கா அந்த ஸ்டேவெல்லாம் உடைச்சி இவங்க பழையபடி அந்த வீட்டிலே தங்க முடியும். அந்த உயில் பத்திரத்தை உங்கள் மாமா என்ன சொல்கிறேன்னாக்கா, கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மாவும் இல்லை உங்கள் பெரிய மாமாவும் தான் வந்து எங்கேயாவது எடுத்து ஒழிக்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தேகப்படுறாரு. இவர் ஜெயிலுக்கு போயிருக்கிற சமயத்தில் அந்த உயில் பத்திரத்தை இவங்க எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் அந்த உயில் பத்திரம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? ஏன்னா இந்த குடும்பமே வந்து தவிச்சு போய் நிற்குது. இப்போது அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறாங்க. ஒரு நாள் ரெண்ட்டோட ரேட் எவ்வளோனாக்கா 8000 ரூபான்றாங்க. ஒரு நாளுக்கே 8000 ரூபாய் செலவு பண்ணால் இந்த குடும்பம் தாங்குமா? அது மட்டும் இல்லாமல் சேரன் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. இந்த குடும்பமே வந்து ரொம்பவும் கஷ்டப்படுது. அவங்களோட சந்தோஷமே அந்த வீடு தான். அந்த வீடு வசதியான வீடா இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த வீட்டில் தான் இவங்க வளர்ந்துருக்குறாங்க. அந்த வீடு இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட தாத்தா வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த உயில் பத்திரம் இப்போ காணாமல் போயிடுச்சு. அந்த உயில் பத்திரம் காணாமல் போனதுனால இந்த வீட்டில் உன்னுடைய அம்மாவும் உன்னோட பெரிய மாமாவும் சேர்ந்துக்கிட்டு உன்னோட சின்ன மாமாவை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு இவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெள்ள தெளிவாக சொல்கிறாரு. அந்த பத்திரத்தை இவர் கூட பார்த்துருக்கிறாராமா. அவங்க அப்பா இறக்கும் போது சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு, இந்த வீடு உனக்கு தாண்டா அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த பத்திரம் இவர் ஜெயிலுக்கு போன கேப்பில் காணாமல் போயிடுச்சு. அதை நீ தான் வந்து உன்னுடைய அம்மா வீட்டில் இருந்து கொஞ்சம் எடுத்து தரணும் கார்த்திகா. இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே தெரியல. இல்லைனாக்கா கடைசி வரையும் இவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது மாதிரி தவிச்சு போய் தான் நிற்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தங்கறதுக்கு 8000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. தினமும் வந்து 8000 ரூபாய் செலவு பண்ண முடியுமா? நீயே யோசிச்சுப்பார் கார்த்திகா. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. நடேசன் அவருக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிருக்கு. சேரன், சோழன், பாண்டி இவங்க எல்லாருமே வந்து சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட உசுரெல்லாம் அந்த வீட்டில் தான் இருக்குது. நீ எப்படியாவது இந்த ஒரு உதவியை பண்ணாக்கா சேரனுக்கு ரொம்பவும் பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, என்ன நிலா, இந்த விஷயம்லாம் இவ்வளோ நடந்திருக்கா? இரு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பத்திரத்தை எடுக்கிறாங்க. அதாவது அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் அந்த பத்திரத்தை எடுக்கிறாங்க. என்னடி இப்போ இந்த நேரத்தில் வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறா. ஏன், நான் என் வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? எனக்கு சும்மா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, அதுவும் உன் கையால் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால தான் நீ இந்த சமைச்சு கொடுப்ப அப்படின்றதுக்காக தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிற. நீ என்னடாக்கா ஏண்டி வந்த அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருமா, எனக்கு வாய்க்கு ருசியாக ஒரு வேளை சமைச்சு போடு, நான் சாப்பிட்டு என்னுடைய புருஷ வீட்டுக்கே போகிறேன். நான் என் புருஷங்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட சொல்லி திசை திருப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த பத்திரங்கள்லாம் வச்சிருக்கிற அந்த பீரோவை திறந்து பார்த்து அந்த பழைய உயில் பத்திரம் இங்கே தான் இருக்குதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்திகை என்ன பண்ணுறாங்க, அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த உயில் பத்திரத்தையும் கையோடு எடுத்துக்கிட்டு இவங்க அம்மாவுக்கு தெரியாமல் போயிட்டு ஹோட்டலில் தங்கியிருக்கிற நம்ம நிலாக்கிட்டையும் சேரங்கிட்டையும் வந்து இந்த பத்திரத்தை ஒப்படைக்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, இதுதான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க அந்த உயில் பத்திரம். அந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். தாத்தா உங்கள் பேரில் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த வீட்டை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு கேஸ் எது வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம்.
இருக்கலாம். இங்கே பாருங்க உங்ககிட்ட உயில் பத்திரம் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் கஷ்டப்பட்டால் அதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து நம்ம சேரன்கிட்ட சொல்ல எல்லாரும் வந்து நம்ம கார்த்திகாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன வேற மனுஷன் நினச்சிட்டிங்களா, நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.